வணக்கம் மகளே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி இந்த மோகினி பிசாசுன்னு சொல்கிறாங்களே, பிலிஸ்டின் ஏவல் இதை பற்றிலாம் கொஞ்சம் அடிக்கடி பேசியிருக்கோம். பட் இது ஒரு லைனாக பேசலை. பட் இன்னைக்கு மோகினி இதை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வேற ஒரு விஷயத்தை பற்றியும் பேசணும். அந்த பாலியல் அந்த செக்ஸுவல் பற்றி சம்மந்தமாக பேசலாம்னு நினச்சேன். ஒரு ஷார்ட் வீடியோவாக பண்ணுறேன். பட் இது மெயின் மேட்டராக இதான் பேசணும். இந்த மோகினி அப்படின்ற விஷயமே இந்த செக்ஸ் சம்மந்தமாக வந்துடும். இந்த ஆண்மையை உருக்குறது, தூக்கத்தில் வெளியேறுதல், அதை வெந்து வெளியேறுதல், அந்த மாதிரி விஷயம், ஆண்களை உடம்பை உருக்குறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வனை ஏவல் மாதிரிலாம் சொல்லுவாங்க. குறிப்பாக அதில் மோகினி அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா ராணியை தான் சொல்றாங்க. இப்போ மேட்டர்னா நிறைவேறாத ஆசை கன்னிகள் இருப்பாங்கல்ல. ஸோ கன்னிகள்ன்றது வெர்ஜின் லேடிஸை சொல்லலை. ஐ மீன் மேரேஜ் இந்த மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழாமல் இறந்து போகிறாங்கல்ல. ஸோ அவங்கள தான் பர்டிகுலராக சொல்கிறாங்க இந்த மாதிரி மோகினின்னு. பட் என்ன மேட்ரு அப்படின்னா, நிறைவேறாத ஆசையில் இருக்க போகக்கூடிய எல்லாருமே அந்த பேயா பிசாசான்னு சொல்லுவாங்க. அது என்ன அலைகள், அந்த எண்ண அலைகளுக்கு ஒரு எண்ண அலைகள் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு எண்ண அலைகள் நெகட்டிவாக இருக்கும், ஒரு எண்ண அலைகள் ஆக்ரோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ண அலைகளுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. அதுக்கு தான் ஒவ்வொரு விதமான பேய்கள் பிசாசுகள் அப்படிலாம் சொல்கிறானுங்க. மேட்ரு என்னன்னா எண்ணங்கள் தான். எண்ணங்கள் போல் வாழ்க்கை, அதான் சொல்கிறேன், எண்ணம் போல் வாழ்க்கை. அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டா இந்த பேய் பிசாசு பஞ்சாயத்துலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, மோகினின்ற மேட்ரு என்ன, அதை பற்றி ஏன் பயப்படுறாங்க, மோகினி பிசாசு என்ன பண்ணும் அது அப்படின்றதான் நீ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா அந்த மோகினி பேய்னா எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சுடுகாட்டு ஓரத்துல, இந்த காவேரி ஆற்றுக்கரையில, அந்த புளிய மரத்து அடிகளே புஷ்பலத்தால மடிகளேன்ற மாதிரி அந்த மாதிரி பர்டிகுலரான ஏரியா சொல்றாங்க. ஆலமரத்துக்கு அடியில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா மேட்டர் இந்த ஒரு சில மரங்களுக்கு அடியில் உட்காரும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், இந்த ஹாலோசினேஷன் வரும், நல்லா தூக்கம், ஆழ்ந்த தூக்கம்லாம் வரும், நம்ம தூங்காத தூக்கம்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மரங்களுக்கு கீழே இருக்குது. அது எல்லாமே ஒரு மூலிகை தானே, இயற்கைன்றது ஒரு மூலிகை தான். ஒரு சில அரச மரத்தடியெல்லாம் உட்காந்தோம்னா நம்ம நிம்மதியாக இருக்கும். ஸோ போகி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது புத்தர் உட்காந்த போதி மரம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் ஒரு கான்செப்ட். என்ன மேட்டர்னா, அதுக்குன்னு இயற்கையாக ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையை கரெக்டாக கனெக்ட் ஆகும்போது அது ஒரு சில ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ணுது. இதை தான் அவங்க வேற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த புளிய மரத்தில், இந்த இன்னொரு மரம் சொல்லுவாங்களே முருங்கை மரத்தில், இதெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. முருங்கை மரத்தில் ஒரு அணில் குஞ்சு வெயிட்டாக இருக்க, ஒரு பூனை ஏறினா கூட உடஞ்சிரும். முருங்கை இலை அவ்வளோ லேஸாக இருக்கும். இப்போ ஏறி உட்காந்து டபக்குன்னு உடஞ்சிரும். அதில் பேய் சொங்குதுன்றாங்க. என்ன மாதிரி கான்செப்ட்ன்றது தெரியல. அப்புறம் புளிய மரத்தை சொல்லுவாங்க. புளிய மரம் கூட ஓகே, ஒத்துக்கலாம். அது சரி, இது இல்லை கான்செப்ட். மோகினி மட்டும் பார்ப்போம். இது சும்மா அவங்க வாய்க்கு அடிச்சு விடுறது, ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கிறத அதை பேயா பிசாசாக மாற்றிடுறது. அதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்குது. அது பின்னாடி இருக்க ஒரு விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்காம இது பொத்தாம்பதுவோ ஒரு மூட நம்பிக்கைன்னு கொண்டு போக முடியாது. இந்த மோகினின்றது இறந்து போகிறவங்களோட ஆத்மாக்கள் தான் பிடிக்குது. இந்த ஆத்மாக்கள்ன்ற டேர்ம்ஸ் எனக்கு வேணான்னு தோணுது. என்ன அலைகள் தான், ஏன்னா அந்த ஆத்மாக்கள்னு சொல்லி பல பேர், அதாவது ஒரு வேர்டை கெட்ட வார்த்தை ஆக்கி வச்சிட்டானுங்க. நல்லா ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இவனுக்கு பேசி 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 இந்த போலி ஆட்கள்லாம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த வேர்டை சொல்கிறவங்கலாம் இவனும் அவங்கள மாதிரி தான் அப்படின்ட்டு ஆக்கிடுறாங்க. இவங்களுக்காகவே புது ஒரு விதமான வேர்டை வச்சு பேச வேண்டியதாக இருக்குது. நமக்கு அந்த மாதிரி சிக்கலை உருவாக்கியிருக்கானுங்க. சிம்பிள் மேட்டர், என்ன அலைகள் நம்ம பாயிண்ட்ல நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கான்சியஸ் தான் மனிதனுடைய ஒரு உயிர் ஆற்றல்ன்ற மாதிரி. உயிர் உலகத்தில் உடம்புல எங்கே இருக்குது அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. என்கிட்ட கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். நீ என்னைக்கு கான்சியஸாக இருக்கு, அதாவது கோமாவுக்கு போயிட்டு நான் செத்து போயிட்டேன், உயிர் உடம்பு துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது கிடையாது. கோமாவுக்கு போயிட்டேன்னா உன்னோட எண்ணங்களை தொலைச்சிட்டு நீ ஒரு சுடுகாட்டில் சுற்றிட்டு இருக்க. ஐ மீன் எண்ணங்களும் உன் பாடியும் கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. அதாவது டவர் கட் ஆகிற மாதிரி. நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும் போது டவர்லேருந்து கால் கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் பேசிகிட்டு தான் இருப்பீங்க, அவங்களும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த கனெக்ஷன் கட் ஆகுதுல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த கோமா ஸ்டேஜ் போகிறது. இந்த படுத்த நடைப்பணம்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி நடைப்பணமாக நடந்துகிட்டே இருப்பாங்களாம் கிடையாது, அந்த படுத்த படிக்கையாக கிடக்கிறத தான் சொல்லுவாங்க. உடம்புல உயிர் இருக்கும், ஆனால் எந்திரிச்சு நடக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதுதான் கான்செப்டாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நுணுக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லிடணும். இவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி யோசிப்பீங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதுக்கு தான் நான் முன்னாடி அந்த கமெண்ட்டுக்கு பதிலை சொல்லிட்டு நீ உன் மண்டைக்குள்ள அந்த திங்கிங்கை கொண்டு வரக்குள்ளேயும் நான் பதிலை சொல்லிடுவேன். ஓகே, மோகினின்றது என்ன அலைகள். ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் ஒரு லவ் ஃபெயிலியர்லையோ இல்லை ஏதோ ஒரு காரணக்காகவோ துர்மரணம் அடைகிறாங்க அப்படின்னா, அந்த துர்மரணம் அடையக்கூடிய அந்த எண்ண அலைகள் ஒரு கான்சியஸாக இருக்கும்.
அது அந்த எண்ணங்களோட ஏக்கங்களோட அது ஒரு காரணத்தோட தான் இறந்துருக்கும். அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்திருக்கும். அந்த பர்பஸ் செயல்படுத்தாம போய் சேர்ந்திருக்கும். அதோட இந்த ஹியூமன்ஸோட விதியை அவங்க விதி இவங்க விதி நமக்கு பிரம்மன் எழுதிட்டான் அப்படிலாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விதியை மதியால் வெல்ல முடியும். அதுதான் சொல்றேன் கான்சியஸ். ஸோ இந்த கான்சியஸ் மூலமா நம்ம என்ன வேணா பண்ண முடியும். இன்னைக்கு நமக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலைச்சுவடியிலையோ இல்லை ஜோசியத்திலயோ எழுதி இருக்கு அப்படின்னா அதை முடிவு பண்றது நாமளா தான் இருக்கணும். ராஜுபாய் மாதிரி தான் 2 புல்லட் இறக்கணும்னு ரத்தம் வரைஞ்சி செத்துரு நினைக்கிறா, நீ சாகணும் நான் முடிக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். சிம்பிள் என்ன மேட்டர் அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரெயினை வந்து உங்கள் அளவுக்கு ஓரளவுக்கு கான்சியஸில் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு விதிப்படி இந்த டைமிங்கில் நடக்கிற மாதிரியே இருந்தாலும் உங்களுடைய எண்ணலைகளை அதான் சொல்கிறேன், விதியை மதியால் வெல்லுறது. உங்கள் மதின்றது தான் கான்சியஸ், இந்த நாலேஜ் பிரெயின் வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா வெல்றது இதான் கான்செப்ட். இப்போ நார்மலாக இறக்குறவங்க எப்படி அந்த புரிதல்லாம் இல்லாமல் நார்மலாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, எந்திப்பாங்க, தூங்குவாங்க, போவாங்க, ரொட்டேஷனாக அவங்க மேட்ரிக்ஸில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எண்ணலைகள் என்ன இருக்கும், ஒரு யங்ஸ்டர்ஸாக இருந்தானா அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கட்டையாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆசை இருக்கும், மிடில் ஏஜில் இருக்கவங்கன்னா அதுக்கு ஒரு ஆசை இருக்கும். இல்லை எல்லாத்தையும் அனுபவிச்சு செத்தாலும் குடும்பத்து மேலே அப்போ ஆசை இதுனால குடும்பத்தையே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது இருக்குது. முக்தி அடைன்றதுல இங்கே கான்செப்டே கிடையாது. ஏன்னா வாய்ப்பே கிடையாது. இங்கே இருக்க முக்தி அடைகிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெறுமை நிலைக்கு போகணும். அதாவது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உதறாங்கல்ல, அவன் தான் முக்தி அடைவான். அதாவது அவன் தான் சுழற்சியை விட்டு வெளியே போவான். அதை விட்டுவிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் இதை நோய்க்கலையே அதை நோய்க்கலையே யோசிக்கிறான்னா அவன் கண்டிப்பாக இங்கே வருவான், திருப்பி பறப்பான், அதை அடையிறதுக்கான வேலையை பார்ப்பான். ஆசையும் பயமும் 2 தான் மெயினாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசையும் பயத்தை மட்டும் நீ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்த, உன் லிமிட்டில் வச்சுருந்த அப்படின்னா நீ தான் வித்தக்காரன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதான் மேட்ரு. மெயின் மேட்ரு வருமா, மோகினி. இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஆசைகள், பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும் ஒரு ஏஜ் அப்புறம். ஏன்னா ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா, பெண்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஆத்தாங்கரையில் இருப்பாங்களாம், இந்த இப்போ மரத்தக்கடியில் இருப்பாங்களாம், ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க, ரோட்டில் லைட்டு காட்டிட்டு நிற்பாங்களாம், ஏதோ ஒன்றுப்பா எங்கேயோ நிற்கிறாங்க. அங்கே இது யங்ஸ்டராக வருவாங்கல்ல, ஏதாவது ஆண்களை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. அது என்ன அலைகள் தான், அதுக்கு ஆண் பெண் தன்மையெல்லாம் கிடையாது. சாகும் போது அது பெண்ணாக இருந்து செத்தனால அது பெண் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஆணாக கூட இருக்க முடியும். அது வேற ஒரு உடம்புக்குள்ள போகும்போது இப்போ அடுத்த தினத்தில் ஆணாக கூட பறக்க முடியும். இது கான்சியஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண் பெண் தன்மைக்கு வந்து ஆற்றலுக்கும் எண்ணத்துக்கும் கிடையாது. ஆற்றலுக்கு ஆண் பெண் தன்மை கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அது வந்து தான் சாகும்போது நம்ம பெண்ணாக இருந்தோம், நம்ம இதெல்லாம் அடையலைன்னு சொல்லி இறக்கறனால அது ஆணை தேடி போகுது. கான்சியஸோட இருக்க, ஓரளவுக்கு புரிதலோட இருக்கவன் என்ன பண்ணுவான்னா பெண்கள்ட்டையும் போவான். ஏன்னா இது வந்து அந்த அந்த இன்டிமெண்ட்னு ஒரு விஷயத்துல தானே, அந்த டோபமைண்ட் தானே, அது யாருக்குள்ள போனாலுமே அது நடக்க தானே செய்யும். ஒரு பெண் உடம்புக்குள்ள போனாலும் அது இன்னொரு ஆணை தேடி இன்னொரு ஆணை கவர்ந்து அந்த ஆண் மூலியமா அதை தீர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபீல் ஆண் உடம்புல இருந்தாலும் தெரியும், பெண் உடம்புல இருந்தாலும் தெரியும். இதுதான் மெயின் கான்செப்ட். இதை பத்தி எவனுமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எவனும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா தெரியாது. இப்போ மோகினாலே பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஆணை தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க பொழப்பு மணலி போடணும். சிம்பிள் மேட்ரு. இந்த மாதிரி வந்து எண்ண அலைகள் வந்து ஒரு ஆண் மேலே பிடிச்சி யாராச்சும் ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை எலிகல் அஃபேர் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது மூலிமா தீர்த்துக்குது. இந்த மாதிரி நடந்துக்கிறது அடிக்கடி நடக்கும். நீங்களே கான்சியஸோட ஒரு சில விஷயங்கள் இன்டிமெண்ட்டில் இருக்கிறது வந்து வேற. பட் பர்டிகுலராக இது அடிக்கடி இதே தாக்டாக ஓடிக்கிட்டு இருக்குது, இதே மைண்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணி மைண்டை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா மைண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, வேற ஒரு கான்சியஸ் உள்ள இருக்குது. அதாவது பேய் பிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொன்னதான் உங்களுக்கு பகீர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எடுத்துக்காதீங்க, அது ஒரு மேட்டரும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு எண்ணலைகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதை நாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இருக்குது. நமக்குன்னு ஒரு உரித்த கான்சியஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா பக்கத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன எண்ணலைகள்லாம் வராது, மேக்னெட் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிடும். நம்ம ரொம்ப வீக்காக டிப்ரெஷனாக சோப்புலாங்கி மட்டும், அதாவது உடம்பு ரீதியாக சொல்லலை, நான் ஆள் ஜெயிஜாண்டியாக இருப்பான். இந்த படம் மாதிரி தான் வடிவேல் காமெடி. ஆளை பார்த்தா ஆன மாட்டா இருக்கேன், குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆள் ஒன்றா ஜெயிஜாண்டியாக இருப்பான், ஆனால் மனதளவில் குழந்தையா இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் இவரு மாடு மாதிரி இருக்காரு, வெறும் மாடு மாதிரி இருக்காரு, இவரெல்லாம் பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்கிறீங்க, அப்படி நடக்கும். அது பேய் கிடையாது, என்ன அலைகள். ஸோ இப்போ நான் இருக்கேன், நான் என்ன இப்படி தானே இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கலை. ஸோ நான் பிரெயினை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன், பிரெயினை என்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். ஐ மீன் என்ன சொல்கிறது, என்னோட கான்சியஸை மீறி இன்னொரு கான்சியஸ் உள்ள வரதை நான் என்னால் ஃபீல் பண்ண முடியும், அதை நான் விரட்டிடுவேன். எது வருது, எது என்னோட கான்சியஸ், எது இன்னொரு கான்சியஸ்ன்ற புரிஞ்சுக்கிற பக்கம் எனக்கு இருக்குது. நம்மளுடைய நம்மளுடைய கான்சியஸை நம்ம மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும், நாலேஜ் கற்றுக்கிட்டே இருக்கணும், புரிதலோடு இருக்கணும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். மொட்டா மாதிரி சோத்து மாட்டில் வர பிள்ளையார் மட்டும் உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்தோம்னா எதுவுமே வளராது.
இப்படி இறக்குற ஆத்மாக்கள் ஒரு ஆண் உடம்புல புகுந்து இந்த மாதிரி இச்சைகள் தீர்த்துக்குது. அதே மாதிரி பெண் உடம்புல புகுந்து இச்சைகள் தீர்த்துக்கிடாது. இதனால என்னதாங்க தீர்வு? நான் மாந்திரிகத்துக்கு போனேன், இவ்வளோ செலவு பண்ணேன். இது நல்லா கல்லா கட்டுறாங்க. சீரியஸ்லி சொல்றேன். இந்த மாந்திரிகம், இந்த ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. இருக்கு. அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. சயின்ஸை கரெக்டாக பயன்படுத்தி அந்தந்த ஏடுகளை அந்தந்த எல்லாம் ராணியோட வேலை தான். பாசிட்டிவிட்டியாக இருக்க விஷயத்த, அதாவது மனிதனுடைய இறப்பை ஒருத்தவங்களுக்கு தொந்தரவாக மாற்றுறது வந்து நம்மளுடைய இதே கிடையாது. இது ஒரு நாலேஜ் தான். ஆனால் இந்த நாலேஜ் நெகட்டிவாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள் இதை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வேவு பார்க்க அனுப்புவாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, நிறைய விஷயங்களை வேவு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துவாங்க. என்ன அலைகளை பயன்படுத்துவாங்க. சயின்டிஃபிக்காக போகணும்னு வச்சுக்கோங்க. பட் இதை வச்சு வியாபாரம் நோக்கில் வராங்க இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி தொந்தரவில் இருக்கவங்களெல்லாம் அவங்க பார்க்குறான், மணியாக பார்க்குறான். அது பிரச்சனைக்கு தீர்வாக பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு பொருள் உலகத்தில் இருக்கும், நமக்கு இதெல்லாம் தேவை. அவனுங்களுக்குலாம் அந்த மாதிரி எதுவும் அட்டாக் ஆகிறதானு கேட்டால் அதுக்கு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவானுங்க. அவங்களோட பிளட்டே சாக்ரிஃபைஸ் பண்ணி பல வேலைகள் பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவானுங்க. அது டேஞ்சராக தான் முடியும். அவன் இப்போ வேணால் வாழ்கிறப்ப வேணால் நல்லா செல்வ வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நபர் இதெல்லாம் செஞ்சு பொருளிட்டு இருப்பான்ல, இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணி பல மந்திரம், மாந்திரிகம், ஏவல், இந்த பில்லி சூனியம், பேய் ஓட்டுறது இதெல்லாம் பண்ணுறவன் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி பொருள் ஈட்டினவன் பயங்கரமான பணக்காரனாக மாறிடுவான். எல்லாமே ஓகே. பட் அவன் அதை முழுமையாக அனுமதிக்க மாட்டான். அதை போய் சேர்ந்துருவான்ல. அவன் இறந்த பிறகு அவனோட சந்ததிகள் அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு, அதாவது அவங்க குடும்பமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். கட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது கற்றுக் கொடுக்குறது, என்ன வித்தையை கற்றுக் கொடுக்குறது. அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான்னா அவன் என்ன சுமையை தாங்கினானோ அந்த சுமையை அவனுக்கு தாங்கிக்கிட்டு இதை கண்ட்ரோல் பண்ணி ஃபேமிலியில் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒருத்தன் அதை தாங்கிட்டே நிற்கணும். அதாவது அந்த கான்சியஸோடய நிற்கணும். இல்லைன்னா அதை உடச்சி விட்ரும். அதை வர்றதெல்லாம் டேக்கிள் பண்ணணும். ஏன்னா இவன் போய் உழைச்சி சம்பாதிச்சு நேர்மையான வழியில் சம்பாதிக்கலை. எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன்ற பேரில் கொஞ்சம் வாங்கிக்கலாங்க. இப்போ ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 10,000 கூட ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச பெரிய லெவலில் பிரச்சனையை சொல்கிறேன். இவனுங்க லட்சங்களில் போயிட்டு இருக்கானுங்க. எனக்கு கேட்ட வரைக்கே எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு சாதாரண விஷயத்துக்கு போனதுக்கே எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே 8000க்கு மேலே செலவு பண்ணாங்க. சப்பா மேட்ரு இருக்குது. ஸோ அப்போ எனக்கு அது சப்பா மேட்டராக தெரியாது. இப்போ எனக்கு அது ரொம்ப சப்பா மேட்டராக தெரியுது. ஸோ அந்த காலகட்டத்திலே அப்போ எவ்வளோ தூரம் எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க 8000க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போவே 8000னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 8000னா இப்போ அது கண்டிப்பாக 20,000 25,000 இருக்கும். அப்போ இதை விட கொஞ்சம் வீரியம், நான் சொல்கிறது சப்ப மேட்டர் இருக்குது, இதோட வீரியமான பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் அமௌண்ட் கூடிக்கிட்டே போகும். அதனால பிரச்சனைகள் தீரும், சீரியஸ்லி தீரும். ஆனால் முழுமையாக தீராது. அதை முழுமையாக தீர்க்கணும்னா நீங்கள் அவங்கள தேடி போகிறத விட உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கணும். இதெல்லாம் முடியவே முடியாது ப்ரோ, என்னால் முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி துறையை சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் பார்த்துக்கோங்க. சரியான ஆளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரொம்ப அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணாத ஆளாக பார்த்து போய்க்கோங்க. அவங்க அதை செஞ்சு சரி பண்ணி விடுவாங்க. ஏன்னா அதோட இம்பாக்ட் அவன் வாங்கிப்பான். உங்களுடைய கர்மா அவன் தீர்த்து வைக்கிறான் அப்படின்னா அந்த கர்மா அவனுக்கு போகும். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்களோட கர்ம வினையை தீர்த்து வைக்கிறான் அப்படின்னா, அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான கர்ம வினை, அதாவது ஒரு எவ்ரி ரியாக்ஷன்ஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று இருக்கும்ல, கர்மா சிம்பிள். ஸோ அந்த மாதிரி கர்மா வினை அவனுக்கு ஒரு நல்லது, அவன் விதிப்படி அவனுக்கு ஒரு நடக்குது. அதை வேடிக்கை தான் பார்க்கணும். ஸோ அந்த வேடிக்கை பார்க்காம அதில் உள்ள புகுந்து நான் வந்து தீர்த்து வைக்கிறேன்னா நீ பெரிய ஆள் தான் கிடையாது. ஸோ நீ தீர்த்து வைக்கிற அப்படின்னு உள்ள போறேன்னா அந்த கர்ம வினைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வந்துருவ உள்ள. அப்போ அவனுக்கு நீ செஞ்சு வச்ச நல்ல விஷயம் அவனுக்கு நல்லதா இருக்கும். ஆனா அவனுக்கு வரக்கூடிய தீங்கு ஒன்னத்தை நோக்கி வரும். அதற்காக தான் இந்த பிளாக் மேஜிக், இந்த ரிச்சுவல்ஸ், ராணியோட ஆற்றல், இந்த அம்மன், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இவங்க வேலை வைப்பாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சொல்றது. ஸோ அந்த ராணி இவங்கள்ட்ட டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ ஓகே, உனக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் உருவாக்குனது அவங்க தானே. இது ஒரு விதமான ஒரு பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இது நடக்குது, ஓப்பனாக நடக்குது. ஸோ எங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்கள்ட்ட பேசும் போதே, அவங்க பழகும் போதே அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்றது தெரியும். நான் சிம்பிளாக போகிற போக்கில் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு நார்மலாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். நான் பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துருவேன். அதை கவனிக்க தெரிஞ்சவனுக்கு தான் புரியும். நான் ஒரு சிலவங்களுக்குலாம் பர்சனலாக பேசுகிறேன்ல, பேசும்போது என் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். என்னோட ப்ரெஸ்ஸே அதான். ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டிடுவாங்க. என்ன பிரச்சனை இருந்து அவங்களே கொட்டிடுவாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதுக்கான சொல்யூஷனை மட்டும் நான் அவங்ககிட்டே பேசுகிற மாதிரி, ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியே பேசுவேன். அதை பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னா எஸ்கேப்பு. இல்லை ஏதோ எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி புலம்புற மாதிரி புலம்பிட்டு போனேன்னா ஓம் பிரச்சனை தான். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக எல்லாரும் வந்துட்டு என்ன உங்கள் சொந்த பசங்க சோக பசங்க வந்து பேசிடாதீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட இந்த டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மோகினி, பிசாசு, ஏவல், பில்லி, ஐயோ போய் பிடிச்சிச்சு, கரு பிடிச்சிச்சு, அதெல்லாம் பார்த்து பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நானே நிறைய டைம் பயந்துருக்கேன். இருட்டில் போகும்போது பயந்துட்டு டக்குன்னு ஷாக் ஆகும். ஆனால் அப்புறம் கான்சியஸ்க்கு வந்துடுவேன்.
சரி என்னடா அப்படின்ற மாதிரி கான்சியஸ்க்கு வந்துடுவேன். ஆனால் இது சின்ன ஒரு ஜர்க் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அது ஓவர் கம் பண்ணிடக்கூடாது. அதாவது அந்த ஜர்க் வந்து உங்களோட பிரெயினை வந்து பயமுடுத்திடக்கூடாது. நீங்கள் வீக் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே இறங்கிடும். அதாவது வேற ஒரு எண்ணலைகள் உள்ளே வந்துடும். உங்களுடைய கான்சியஸ்குள்ளே அது மிக்ஸ் ஆயிடும். அப்படி மிக்ஸ் ஆச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ இதை வந்து கான்சியஸாக நீங்கள் சரி பண்ணிட்டு இருக்கணும். ப்ரோ என் வீட்டில் வந்து நான் தெளிவாக இருக்கேன் ப்ரோ, என் ஒய்ஃபுக்கோ இல்லை என் தம்பிக்கோ என் தங்கச்சிக்கோ எங்கள் அம்மாக்கோ அப்படி நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள தான் அதை ஓவர் கம் பண்ண சொல்லணும். அப்படி ஓவர் கம்மே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, இதை சரி பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. அவங்க அந்த கர்மவனை வாங்கிப்பாங்க. அந்த கர்மவனை வாங்குறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. இனி ஆள் விடா சாமி. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? இந்த டாபிக் நான் சொல்றதுக்காக தான் சொல்றேன். இது என்ன நடக்குதுன்றதை சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த மோகினி இந்த மேட்டர்லாம் பொய் கிடையாது, இருக்கு, விஷயம் இருக்கு. ஆனால் அதோட டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா சயின்ஸ். அது ஒருத்தவங்க இறக்கும் போது அவங்களோட எண்ண அலைகள், அவங்களுக்கும் ஒரு பர்த் டேட் இருக்கும். அது வரைக்கும் அவங்க இதை இருந்து அந்த சுழற்சியை முடிச்சுட்டு அடுத்த லூப்குள்ள போகணும். ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்கள மாய்த்து கொள்றதுனால அங்கே ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. அந்த வேக்கமை யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க. அந்த வேக்கமாக தான் இருக்கும். அந்த வேக்கம் இருக்கும்போது உங்களோட எண்ண அலை எங்கேருந்து போகும்? 4th அனுப்ப மாட்டாங்க, 5th அனுப்ப மாட்டாங்க, 6th அனுப்ப மாட்டாங்க, எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. நீ எங்கே இருந்து அங்கே தான் அனுப்பிடுவாங்க. நீ அங்கே தான் தெரியணும். அதுக்கு பேர் தான் பிசாசால் அலையிறது. இது கான்சியஸ். அந்த கான்சியஸ் அங்கே அலைஞ்சிட்டு இருக்கும். இது மாதிரி கோடான கூடிய கான்சியஸ் நம்மளை சுற்றி அலைஞ்சிட்டே தான் இருக்குது. இதைத்தான் முன்னாடியே சொல்லுவாங்க, சித்தர்கள் ஞானிலாம் சொல்லுவாங்க, உன்னை சுற்றி எல்லா இடத்துலையும் பேய் பிசாஸ்லாம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேய் பிசாஸ் கிடையாது, என்ன அலைகள். அதுதான் போகிற போக்கில் திடீர்னு மைண்டை குழப்புறது, பைத்தியக்காரனாகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல போகிறப்ப மட்டும் நமக்கு டிஸ்டர்ப் வரும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறப்ப மட்டும் நிம்மதி கிடைக்கும். ஸோ நல்ல எண்ணலைகள் இருக்கிற இடத்துல நல்ல விஷயம் கிடைக்கும். கெட்ட எண்ணலைகளே இல்லாத இடங்களும் இருக்குது. அங்கே போனோன்னா எண்ணலைகள் மட்டும்தான் இருக்கும். நீ அந்த இடத்துல என்ன மைண்ட் செட்டில் இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கும். ஸோ சிம்பிள். எல்லாத்துக்கும் கான்சியஸ். ஸோ அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. இந்த பேய் பிசாஸ்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு தெரியாதீங்க. பிசாஸ் ஐயோ பேய் பிடிச்சிச்சு மைண்டுக்கு அப்படிலாம் டீப்பாக போகாதீங்க. அது அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளான மேட்ரு தான். எண்ணங்கள் தான். எண்ணமும் செயலும் சரியாக இருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நீங்களே சமாளிச்சிருவீங்க. மென்டல் ப்ரெஷரை தாங்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிறது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது. பட் இப்போ சோப்பலாங்கி ஆக்கி வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் பில்ட் பண்ணணும். அதுக்காக தான் இருள் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறது. உங்கள் மூளை ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் ஆகும். ப்ரொடெக்ஷன் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது லௌகிக வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும். இதுக்காக தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எங்கே போகிறாங்க அப்படின்னா சன்னியாசம்ன்றது தனியாக போயிடுறானுங்க. ஏன்னா இந்த மக்கள் கூட உட்காந்துக்கிட்டு ஒன்றாவே இருந்துட்டு பண்ண முடியாது. ஒருத்தன் இதை செய்வான், ஒருத்தன் இதை செய்வான், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு நம்ம போகக்கூடிய பாதையை தடுத்துருவானுங்க. அதுக்காக தான் தனியாக போகிறானுங்க. அது சாமியை பற்றி சுவிட்சை பற்றி பேசினாலே தனியாக போயிடுவாங்க அப்படின்ற டேர்மும் தப்பு. அவன் முடிவு பண்ணணும். எனக்கு முழுமையான தீர்வு வேணும் அப்படின்னா ஓடிடுவான். இல்லை நான் இதையும் சமாளிப்பேன் அதையும் சமாளிப்பேன் அப்படியும் சமாளிக்கிற மாதிரி தான் செய்கிறாங்க. அது வித்தக்காரன் பண்ணிடுவான். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோகினி பிசாசு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஐயோ எனக்கு மோகினி அடிச்சிருச்சு, இருட்டில் போயிட்டான், ஐயோ என் மைண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, நைட்டு தூங்கும்போது ஸ்பெர்ம் சொல்லி ஆகுது, எனக்கு அப்போ காம இச்சைகள் அதிகமாக மைண்டில் வருது. அது வரதுக்கான காரணம் ஒரு சில நேரம் ஏஜாக இருக்கும், இல்லை நீ பார்க்குற பான் வீடியோஸாக இருக்கும், இல்லை உன்னுடைய தாட் வந்து ஓவரா அக்லியாக இருக்கும். இதெல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க விஷயம். இதெல்லாம் மீறியும் நான் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் இது நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அதாவது நான் எவ்வளோ தான் தெளிவாக இருந்தாலும் நல்லா பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கேன், எப்பயும் சுப்பிரபாதம் பாடுறேன், அது தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, இந்த மாதிரி சாமி பூஜை பிரணாசம் பட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இச்சைகளான விஷயங்கள் ஞாபகம் வருது, அதுக்குள்ளே இழுக்குது அப்படின்னா அது வேற வாயி, இது நார வாயி. ஒன்று உங்களால் அந்த உண்மையிலேயே அதை அடக்க முடியல. இன்னொன்று உள்ளே இறங்கிருச்சு, ஏதோ கான்சியஸ் உள்ளே இருக்குது. அதை விரட்டணும் அப்படின்னா நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கணும். முதலில் அது உங்களுக்கு தான் தேவையாக இருக்கா? ஏன்னா உடலுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்குது. பசிக்கு, கண்ணுக்கு ப்ராப்ளம்னா கண்ணு லிக்விட் போவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. அந்தந்த தேவைகளுக்குன்னு முறையான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த முறையான விஷயம் புரியும் நினைக்கிறேன், அந்தளவுக்குலாம் தற்கொலை இல்லைங்க. ஸோ முறையான விஷயங்கள் அந்தந்த ஏஜில் அந்த விஷயம் நடக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காங்க. இல்லை நான் தகுதிக்கிட்டு தான் தெரிவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெய் உள்ள போகுது உங்களை மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டு போயிடும். இந்த உலகத்தில் நடக்கிற பல பஞ்சாயத்துக்கான காரணமே நாம் மனிதர்கள் கிடையாது, மனிதர்களுக்குள்ளே வரக்கூடிய தேவையில்லாத ஆசைகளும் பயங்களும் தான். ஒரு ஆசை, ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு கிளவியோ முடிச்சு விட்றாங்க. ஒரு பயம், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும், இவங்க போய் வெளியே சொல்லிடுவாங்களோ, மறுக்கையாக சலா பண்ணிடுறான். புரியுதா உங்களுக்கு? ஆசை, பயம். உங்களுக்கு புரியுதா மேட்ரு? தவறுகள் எங்கே நடக்குதுன்னு? ஒருத்தன் திருட வரான், ஒரு திருட வந்துட்டு ஒரு தெரியாமல் திருடிட்டு வந்து ஆசைக்காக திருடிட்டான். ஆனால் அந்த திருட்டை வேற திருப்பி திருந்தணும்னு நினைக்கும் போது பயம் வந்துடும். பயம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசை மேலவங்க ஆரம்பிக்கும். சரி ஓகே, இதை ஒரு தடவை பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆசையும் பயம் தான் இந்த மனிதனை போட்டு சித்திராத பண்ணிட்டு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுகள் நீங்கள் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சில்லற விஷயத்துக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓரளவு நான் எல்லாத்தையுமே
விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எளிமையாக புரியணுன்றதுக்காக தான் ஒரு ஸ்டோரி மாதிரியும் உங்கள் கூட உட்காந்து பேசுகிற மாதிரியும் பேசியிருக்கேன். இதுதான் விஷயம். இதை விட்டுவிட்டு நீங்கள் அவன் மந்திரம் வாங்கிட்டு போகிறேன் இது வேண்ட போகிறேன்னு சொல்லிட்டு காசு பணத்தை இழக்காதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கேட்கும் போது பார்க்கும்போது உனக்கு பாவமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர்ரா, ஒரு சின்ன மேட்டருக்குலாம் என்னடா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சே ரெண்டு ஃபேமிலி, எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச 2 ஃபேமிலி இது மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், சொல்யூஷன் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நம்ம சின்ன பசங்க, என் தலையில் பட்டை இல்லை, கழுத்தில் கொட்டை இல்லை, ஸோ காவி ட்ரெஸ் இல்லை, சயின்ஸு புரிஞ்சுக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு சில நெகட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன், இதை புரிஞ்சுக்காம அவன் நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்காக அவங்க கருமா போட்டு நம்ம வெளியில் போகிறோம் அவனை தூக்கி வேட்டிக்கில் விட முடியாது, இருக்க முடியாதுல்ல. போகிற போக்கில் இப்போ ஒரு ரோட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போகிற பாதையில் தான் இன்னொருத்தனும் வரான், பாதிலே கால் முள்ளு குத்திருச்சு இல்லை டயர்டாயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி இருக்குது, தண்ணியை குடிச்சிட்டு ஒரு பஸ் வரும் இல்லை வண்டி வரும், இல்லை ஏறி வா, இல்லை சைக்கிள் வரும், லிஃப்ட் கேட்டு வான்னு சொல்ல முடியும் நம்ம போயிட்டு இருக்க பாதையில். ஏன்னா நம்மளால போக முடியும், நம்ம ஜெட்டில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், பறந்து கூட போகலாம், எல்லாம் ஓடி கூட போகலாம், நம்ம எதுலேயோ போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தனுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியுமே தவிர அவனை தூக்கி தோளில் போட்டு தூக்கிட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது உங்களுக்கு செம்மை அதிகமாக்கிறோம், உன்னையும் தூக்கி எழுத்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் சிக்கல். இதனால தான் எந்த ஒரு சித்தரும் ஞானியும் யாருக்கும் கூடவே இருந்து கைட் பண்ண மாட்டாங்க. உனக்கு கரெக்டான பாதையை மட்டும் காட்டிட்டு போயிடுவாங்க, நீ தான் பயணிக்கணும். அதைத்தான் நானும் சொல்கிறேன், உங்களுக்கான வழிகளை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதை தான் IW சொல்கிறாரு, நாங்கள் போகிற பாதையில் இருக்க மேடு பள்ளங்களை உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவ்வளோதான். உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும். உனக்கான பாதைகளையும் உனக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த சொல்யூஷனை எடுத்துக்காதும் உன் பொறுப்பு, உன் மூளையை பயன்படுத்தாதும் உன் பொறுப்பு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் யோசிக்கணும். உனக்கு இப்போ பாத்ரூம் வருதுன்னா நீ எந்திரிச்சு போனால் தான் போக முடியுமே தவிர இன்னொருத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இல்லை பாத்ரூம் இடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட கட்ட முடியாது. ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வாங்க எல்லாரும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் யாராச்சும் வருவாங்க, எல்லாத்துக்கும் நம்மளை யாராச்சும் பார்த்துப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பூமிக்கான பாரம் தான். ஸோ கண்டிப்பாக அந்த பாரத்தை அகற்றுற நாள் வரும், அந்த நாள் அப்போ போய் சேர்ந்துருவீங்க. இவ்வளோதான் விஷயம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லைங்கன்னா நல்லபடி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜாயின்ட்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் பண்ணேன், எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. ஓகே, அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.